இங்க ஒருத்த காருக்கு பெட்ரோல் போறதுக்காக வெயிட் பண்றான். அந்த வேலை செய்யற தாத்தா பெட்ரோல் போட்டு வந்து ஃபுல் டேங்குக்கான காசை கேட்கிறாரு. ஆனா இவன் வெறும் $30 மட்டும் தான் போட சொல்லியிருக்கான். அப்பதான் இந்த பெட்ரோல் பங்கோட ஓனர் வந்து இந்த தாத்தாவுக்கு காது கேட்காதுங்கிற விஷயத்தையே சொல்றாரு. இவனுமே வேற வழி இல்லாம ஃபுல் டேங்குக்கான காசை கொடுத்துட்டு கிளம்பிடுறான். இவன் ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டதுக்கு காம்ப்ளிமெண்டரியா 2 வாட்டர் பாட்டில ஃப்ரீயா கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவனும் அதை வாங்கி கார்ல போட்டுட்டு அவன் வைஃப் கிட்ட போன பேசிட்டே கிளம்பிடுறான். ஏன்னா இன்னைக்குதான் நம்ம பொண்ணோட பர்த்டே, அதுக்காக கேக்க வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். கொஞ்ச தூரம் போனதுமே ஒரு டனல் வருது. அதுக்குள்ள பாதி தூரம் போயிட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு லைட் எல்லாம் ஆஃப் ஆயிட்டு ஆன் ஆகுது. திரும்பி பார்த்தா அந்த டனல் இப்ப உடைஞ்சுக்கிட்டே வருது. இதை பார்த்தது இவனோட காரை வேகமா போக வைக்க ட்ரை பண்றான். ஆனா இவன் அங்க இடிஞ்சு விழுந்த டனல் கடிதே மாட்டிக்கிறான். உடனே அவனோட போனை வச்சு எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி சொல்றான். அவங்களுமே உங்ககிட்ட இருக்கிற தண்ணி சாப்பாடை வச்சு மேனேஜ் பண்ணுங்க, நாங்க வந்துகிட்டே இருக்கோம்னு சொல்றாங்க. பார்த்தா இவங்கிட்ட அந்த தாத்தா கொடுத்த தண்ணியும் அவன் பொண்ணுக்கு வாங்கின கேக்கு மட்டும் தான் இருக்கு. அதை வச்சு 2 நாள் சமாளிச்சலாம் நினைக்கிறான். ஆனா அங்க இடிஞ்சு விழுந்தது டனல் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற மொத்த மழையே சரிஞ்சிருக்கு. அதனால 2 நாள்ல காப்பாத்தலாம் நினைச்சவங்க 32 நாள் கழிச்சு தான் காப்பாற்றுறாங்க.